அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். இப்போ உங்க மூலியமா வந்தாங்கன்னா நான் ஒரு கோடு வேற உங்களுக்கு ரகசியமா ஒன்று சொல்லுவேன். நீங்க அவங்களுக்கு அந்த கோடு வேற சொல்லுங்க. உங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கேஷ் பேக்கோ இல்லாட்டி கேஷோ வாங்கிக்கலாம். இது செமையா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கோட் வேர்ட் கேட்டுட்டு ஃபைனலா சொல்றேன். ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா, இது வரைக்கும் நான் கேட்டரிங் ஈவெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணதே கிடையாதுங்க. ஒரு ரிசப்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். லாஸ்ட் மந்தே வந்து கற்பகாம்பாள் கேட்டரிங்கிறது வந்து பர்சனலா என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ரிசப்ஷனும் மேரேஜும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நீங்க கண்டிப்பா வந்து என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸா கேட்டரிங் சர்வீஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு. மினிமம் வந்து 50 மெம்பர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 2500 பீப்புள்ஸ் வரைக்கும் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்றதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஸ்பெஷலா கிஃப்ட்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அஸ்குபுஸ்க்கு நான் எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஃபுல்லா வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்பர் திருமண மஹால் ஐசிஎஃப்ல லொக்கேட் ஆகிருக்குங்க. நீ ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து 4:30க்குலாம் வந்து குக்கிங்லாம் எப்படி பண்றாங்க, பெஸ்டா பண்றாங்களான்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காக. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஹைப் கொடுத்துருங்க மறக்காம. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் ஓனர் கிட்ட பேசி என்னென்ன பேக்கேஜ் கொடுக்குறாங்க. மினிமமே வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது என்ன பட்ஜெட்டு, அதுல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம் வாங்க. கற்பகாம்பாள் கேட்டரிங்லாம் பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெனு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணாங்க. கொஞ்சம் வந்து மாற்றி நம்மளே ரெடி பண்ணோம். எது நல்லா பெஸ்ட்டாக இருக்குமோ அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நல்லா கொடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃப்ரூட் சாலட்லாம் வேணாம் சொன்னாங்க. இல்லைங்க இவ்வளோ இதுவாக வந்து நாங்கள் அதெல்லாம் காசுலாம் எதுவும் தர வேணாம், நான் பண்ணுறேன் அப்படி சொல்லி பழைய கஸ்டமர் நம்மளுக்கு அதை நான் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். அது நான் எது நான் டீட்டெயில் அப்பமா சொல்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 50 பேர்லேருந்து நாங்கள் பண்ணுறோம். 50 பேர்லேருந்து நாங்கள் 2500 பேர் 3000 பண்ணியிருக்கோம். நாங்கள் கட்சி மீட்டிங் சாப்பாடுலாம் வச்சுருக்கோம். கிச்சன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா குளத்தூரில் இருக்குது. நீங்கள் எங்கே சொன்னாலும் நாங்கள் வந்து செஞ்சுறோம். கோயம்புத்தூரில் போன மாதம் கோயம்புத்தூர்ல போய் செஞ்சுட்டு வந்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் செஞ்சுட்டு வந்தோம். நீங்கள் பேக்கேஜின்னு மட்டும் இல்லை, எது சொன்னாலும் செஞ்சு தந்துடுவோம். நம்ம வந்து நான்வெஜ்ல ஒரு காம்போ கொடுக்குறோம். 220 ரூபா தான் ஒரு இலை. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, வாட்டர் பாட்டில், வாயில கத்திரிக்காய், பிரெட் அல்வா, ஐஸ்கிரீம். இது ரெண்டுலேயும் சர்வீஸோடு சேர்த்து 500 பேர் மேலே தான் சர்வீஸ் ஃப்ரீ. 220 ரூபாய்க்கு. இப்போ சிக்கன் வேலை உங்களுக்கே தெரியும். நம்ம அஜினமோட்டோ கிடையாது, எதுவும் கிடையாது, கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் இப்போ கூட கிச்சனில் போய் பாருங்க, கலர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி நம்ம மாஸ்டர்லாம் வந்து கூடயே இருக்காங்க, சந்தோஷமா இருக்காரு. இவர் எல்லாமே வெஜ்ஜும் செய்வார், நானும் செய்வார். இந்த மீன் சொன்னல, ரெடிமேட் மீன், ரெடிமேட் வரத்துக்கு முன்னாடி ஒரு அந்த மீன்லாம் செய்வார். வெஜ்ஜி வஞ்சர மீன். அப்போ அந்த பருப்பு ஒன்று அது எப்படி நான் சொன்னாத காராமணில செய்வோம். காராமணி மொச்சோட்டையில வச்சு அப்படியே மீன் மாதிரி வச்சு அழுத்தி வேலை ஜாஸ்தி. ஆனால் அது வரும் சத்து. சாதா பருப்பு குத்தா சாப்பிடுவாங்களா, அது வேக்காடு கொடுத்து அது மசாலா போட்டு பொரிச்சு அது மாதிரி செய்வாங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணின்னு வச்சிங்களேன், யார் சமையல் செஞ்சு தான் கேட்பாங்க, எந்த கேட்டரிங்கார் அது அப்படியா சொல்லிட்டு. நாங்கள் இப்போ வந்து இந்த வேலைக்கோசம் நம்ம இது பண்ணுறது இல்லை. இந்த வேலையை வச்சு தான் இன்னொரு வேலை நம்ம பிடிக்கல சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம அதுக்கோசம் இவ்வளோ கஷ்டப்படுறது. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் போடாதான் நம்ம வந்து அடுத்த வேலைக்கு வந்து யாருன்னா கேட்டால் கூட இல்லைப்பா நான் ஒரு பையன் சொல்கிறேன்ப்பா, நல்லா செய்வோம்ப்பா, கம்மியாக செஞ்சுருவான்ப்பா சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வராமல் நமக்கு செஞ்சால் தான் அடுத்த வேலைக்கு நம்ம. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அந்த 5 வருஷம் முன்னாடி செஞ்ச ஆளும் இவர் தான். என் ஃப்ரெண்டு சொன்னேன், அவங்க பொண்ணு வயசு வந்த பண்ணி செஞ்சது இவர் தான். உங்ககிட்ட வந்து பேக்கேஜ் எடுக்கணும்னா மினிமம் வந்து எவ்வளவு பேக்கேஜ்ல ஸ்டார்ட் ஆகும்? 1.59 நம்ம 4 லட்சம் 5 லட்சம் வரலாம் இருக்கும். ஓகே, அதுல பேசிக்கா 1.59ன்றது பேசிக் மெனு. ஆமா ஆமா ஆமா. அதுல ஸ்வீட் வந்துடும், உங்களுக்கு ஒரு சாப்பிட்டு வந்துடும், புலாவ் வந்துடும், சப்பாத்தி வந்துடும், சென்னா மசாலா வந்துடும், எல்லாமே அதில் வந்துடும். ஐஸ்கிரீம் உட்பட அதுலயே. இப்போ வந்து நீங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செய்யறோம். நீங்க நான்வெஜ் வீடியோவும் அடுத்த இதுல வரும். அது ஓகே, இது வெஜ் மட்டும் கூப்பிடுறேன், நான்வெஜ் தனியா வரும். அது எவ்வளவு வருஷமா இந்த கேட்டரிங் நடந்துட்டு? 12 வருஷமா இருக்கு. 12 வருஷமா. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலா யூனிஃபார்ம் போட்டு எல்லாருமே செட்டப்லாம் பார்த்தேன் நான் கிச்சன்ல போயிட்டு. அதான் வந்து நம்ம ஓனரா இருக்க மாட்டோம், தொழிலாளியா தான் நம்ம வேலை செய்வோம். நம்ம வேலை செஞ்சா தான் நம்ம பார்க்க முடியும். நீங்க ஒரு இடத்துல நிக்கல, இன்னைக்கு ஸ்டால் போட்டுருக்கீங்க. ஆமா, ஃபுட் ஸ்டால் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, பெஸ்டிவ் இருக்கு. நம்ம வந்து ஸ்பெஷலே வந்து இளநீர் பாயசம் சுற்றி வரோம். எப்படி கேட்டாலுமே கொடுப்பீங்களா? நம்ம ட்ரெடிஷனலா கேக்குறாங்க. நீங்க வந்து நேரா நம்ம கிச்சன் வந்து, ஏன்னா இது வந்து ஒளி மரம்லாம் கிடையாது, நேரா வைக்கணும் நம்ம பொருள் எல்லாமே. நீங்க உள்ள எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம காய்கறி எப்படி போடுறோம் எல்லாமே வந்து வெளில தெரிஞ்சிடும்.
அழிவு போட காயா என்ன ஃப்ரெஷ்ஷாக ஏதுக்குதா நம்ம டேட்டா நமக்கு எல்லாமே ஒரு ஃபோன் பண்ணால் கோயம்பேடு நம்மளுக்கு வந்துடும். 159 சொல்றீங்க பாத்தீங்களா, அது வந்து ரிசப்ஷன் மேரேஜ் ரெண்டுமே கவர் ஆகுமா? அதை பத்தி டீடைலா சொல்லுங்க. மேரேஜ் அது நைட் 500 பேர், காலைல 200 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட். சரி, அதுல என்னெல்லாம் வந்துரும்னா ஈவினிங்ல என்ன வரும்? ஈவினிங் வந்து ஜூஸ் கடை ஜூஸ், காஃபி கடை காஃபி கொடுத்துருவோம். சேம் மெனு தான் எல்லாம். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மெனு. நான் இது எல்லா மெனுமே அதுல கவர் ஆகும். ஆமா எல்லாமே கவர் ஆகும். ஆமா, சாப்பாடு ஃபுல்லாக கவர் ஆகிடும். கவர் ஆயிடும். அந்த ஸ்டால் வேணும்னாலும் ஸ்டால் வேணா தனியாக போட்டு தருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே பேக்கேஜ்லயே கவர் ஆகும். கொஞ்சம் வந்து இப்போ 500 பேர்ன்றோம், கொஞ்சம் வந்து அவங்க வந்து 1000 பேர்ப்பா, ஆனால் இந்த பேக்கேஜ் தான் எனக்கு வேணும்னா அது தனியாக நம்ம தனியாக பேக்கேஜ் வச்சு 500 பேர் போட்டு 500 பேர் நம்ம இலக்கணை போட்டு அவங்க ஸ்டால் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறோம். 1000 பேர்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். இப்போ உங்க மூலியமா வந்தாங்கன்னா நான் ஒரு கோடு வேற உங்களுக்கு ரகசியமா ஒன்று சொல்லுவேன். நீங்க அவங்களுக்கு அந்த கோடு வேற சொல்லுங்க. உங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கேஷ் பேக்கோ இல்லாட்டி கேஷோ வாங்கிக்கலாம். உங்ககிட்ட கேட்டரிங் சர்வீஸ் புக் பண்றாங்கன்னா முகூர்த்தம் மட்டும் ஓகே, ஒரு 10,000 வந்து நீங்க டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பீங்க. டிஸ்கவுண்ட் பண்றோம், இல்ல கேஷ் வேணா கேஷ் வாங்கிக்கலாம், எப்படியோ இல்ல கிஃப்ட் வேணா கிஃப்ட், அந்த மாதிரி அவங்க சாய்ஸ். அது இது செமையா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கோட் வேர்ட் கேட்டுட்டு ஃபைனலா சொல்றேன். முன்னாடி ஒரு சொன்னேன்ல நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு, நண்பர் இவர் தான். இவங்க பொண்ணு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம். எப்படி 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷம் இருக்கும். இவங்க பண்ணி தான் அவங்க சாப்பிட்டு அவங்க மாமா வந்து கேட்டாரு. ஆக்சுவலா இவர் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். டேஸ்ட் பண்ணா வேலை கொடுத்தான். நான் எலக்ட்ரிக் வேலை செய்யுது இவனுக்கு தெரியும். நீ எப்பறம் கேட்டரிங் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கல. சரிடா நான் தரேன்டா சொல்லிட்டு செஞ்சோம். அதில் சாப்பிட்டு பார்த்து தான் அவங்க மாமா பார்த்து தான் இப்போ இந்த வேலை வந்து. ரிசப்ஷன் ஹால் பக்கத்துலேயே தான் டைனிங்கும் இருக்கும். நம்ம ரிசப்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக டைனிங். ஒரு கார்னர் சீட்டா போட்டு உட்காந்தாச்சு. நான் வீடியோ எடுக்கணும், பரிமாறுறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெனுவில் வந்து வெளியிலேயே பார்த்தாச்சு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்வீட்க்கு வந்து மேங்கோ ரோலு, அதுக்கப்புறம் வந்து வத்தல் வச்சுருக்காங்க, சிப்ஸு, வந்து மெயின் தம் பிரியாணி, புல்கா, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பாயசத்துக்கு இளநீர் பாயசம், ரைத்தா, அப்புறம் நேஷனல் பொரியல், உருளைக்கிழங்கு. இது இல்லாமல் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குங்க அந்த ரோலு. பன்னீரோட வாசம், பால்கோவெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிடலாம் போல. ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, அதை தொடும்போதே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா சாஃப்டாக இருக்கு, அப்படியே உள்ள போகிறதே தெரில. ஏன்னா எக்ஸ்ட்ரா கேட்டால் தருவாங்கன்னு தெரில. பன்னீர் பட்டர் மசாலா நல்ல ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. தம் பிரியாணி தான் அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கும்போது அதை திறந்தாங்க. இந்த பிரியாணியோட பாட்டை செம்ம வாசம். வெஜிடபிள் தம் பிரியாணி நல்லா ஒரு ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லாமல் லைக் பார்க்கும்போதே தெரியுது. நல்லா ஒரு தம் பிரியாணிக்கான அத்தனை அம்சமும் பண்ணி அப்படியே ரைஸுமே உதிரி உதிரியாக பண்ணியிருக்காங்க. வெஜ்ஜில் வந்து இப்படிலாம் டேஸ்ட் கொடுக்க முடியாது, ஆனால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு ரோலோட ட்ரை பண்ணுவோம். முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் நல்லா அருமையா இருக்கு. முருங்காய் அப்படின்னாலே ஒரு தனி ஃப்ளேவர் தான். எல்லாமே நல்லா இருக்குண்ணா. எனக்கு வந்து இந்த ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கு. வேணா நான் கேட்குறேன் கவனிக்கிறேன். எல்லாம் கம்மியா சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து ரைஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும்போது கம்மியா சாப்பிட்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்புக்கு அப்பளத்தோட இதான் சாப்பிடுவோம். வத்தக்குழம்பு தாங்க சூப்பரா இருக்கும். வெண்டைக்காய் போட்ட வத்தக்குழம்பு சாம்பாரோட வத்தக்குழம்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக. ஆனால் சாம்பாருமே செம்ம டேஸ்ட். பேசிக்கிட்டே சாப்பிட்டா லேட்டாக ஆக தானே செய்யும். ஏதாவது
காயெல்லாம் காலி பண்ணிட்டா போதும். தக்காளி ரசம் அதுவுமே நல்லா டேஸ்ட். எல்லாம் மிளகு இதெல்லாம் தூக்கலா போட்டுருக்காங்க. ரசத்தோட ஃபினிஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இது கொடுத்துட்டு இருந்தாங்க பட்டர் ஸ்காட்ச், அது காலி ஆயிடுச்சு. அதனால வந்து வெனிலா ஐஸ்கிரீமும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தாம்பலம் வாங்க போறேன். என்னடா இது வரைக்கும் அந்த கோடை பத்தி சொல்ல அப்படின்னு பாக்குறீங்களா? தாம்பலம் வாங்கும்போது சொல்றேன். அவ்வளவுதான், தாம்பலம் வாங்கியாச்சு. இப்ப வந்து நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன சீக்ரெட் கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ருசி அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு மேரேஜ் புக்கிங்க்கு மட்டும் கற்பகாம்பாள் கேட்டரிங்ல வந்து நீங்க மேரேஜ் புக்கிங் பண்ணீங்கன்னா 10,000 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு கேஷா வேணும்னாலும் கேஷாவும் கொடுத்துருவாங்க. அதுவும் வேணாம் அப்படின்றவங்க 10,000 மதிப்புள்ள கிஃப்டாவும் தரதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் வந்து 100% கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா எனக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணுங்க. நானே அந்த அண்ணா கிட்டேன்னு உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.